நீங்க அந்த தர்மத்துல இருக்கிறப்போ, அங்க உங்களுக்கு வந்து வளர்ச்சி, ஆன்ம வளர்ச்சி. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வருதுன்னு வைங்க. அப்ப யார் வந்து காப்பாத்துவாங்க? உங்களோட தர்மம் தான் காப்பாத்தும். நீங்க தர்மத்த ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம தர்மத்த ஃபாலோ பண்றப்போ, அதாவது நம்ம தர்மத்துல வாழ்றப்போ, அங்க வந்து நம்மளுக்கு வந்து ஹை காமன் சென்ஸ் இருக்கும். ஸோ தர்மன்றது வந்து ரொம்ப பிராட் டெர்ம். ஒரு ஜெனரலைஸ்டு டெர்ம். அத நுணுக்கமா ரொம்ப டீட்டெயில்டா நம்ப சொல்லணும்னாக்க, நவ தர்மங்கள் இருக்கு. 9 டைப்ஸ் ஆஃப் தர்மாஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் தியான தர்மம். தர்மம்னா என்ன? டியூட்டி. சோல் டியூட்டி. ஆன்மாவோட டியூட்டி அங்க பண்ணியே ஆகணும். வேற சாய்ஸ் இல்ல. அது பண்ணாதான் உங்களுக்கு நிம்மதி. அது பண்ணாதான் உங்களுக்கு சந்தோஷம். அதுக்கோசரம் தான் நீங்க பொறந்திருக்கீங்க. ஸோ அது பண்ணியே ஆகணும். அது பண்ணலனாக்கா முன்னொரு ஜென்மம் எடுத்துட்டு வரணும் மறுபடியும். ஸோ அதுதான் தர்மம். ஸோ தர்மம்னாக்கா சோல் டியூட்டி. ரைட்? அது வந்து உங்கள சோல் கைட் பண்ணிட்டு இருக்கும். நீங்க அது பண்ணு அப்படின்ட்டு. அந்த தர்மம் பண்றப்போ உங்களுக்கு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் தர்மாவோட பியூட்டி. நீங்க எப்ப தர்மத்த கடைப்பிடிக்கிறீங்களோ, அங்க வந்து உங்களுக்கு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சோல் செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் தர்மா வந்து தியான தர்மம். எவ்ரி டே நீங்க தியானம் பண்ணணும். அது தர்மம். உங்களோட தர்மம். தியானம் தெரியலன்னா பரவால்ல. ஆனா தியானம் தெரிஞ்சு, தியானத்தினால இவ்வளவு லாபங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு, அது நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா, அங்க நீங்க அதர்மத்துல இருக்கீங்க. மெடிடேஷன்னா என்னன்னு தெரியாத வரைக்கும் நீங்க பண்ணாம இருந்தா ஓகே. ஆனா மெடிடேஷன்னா என்னன்னு தெரிஞ்சு, மெடிடேஷன்னால இவ்வளவு லாபங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு, மெடிடேஷன்னால உங்களுக்கு சோல் குரோத் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா, அங்க நீங்க அதர்மத்துல இருக்கீங்க. சோ தியான தர்மம்னா எவ்ரி டே யூ ஹேவ் டு டூ மெடிடேஷன். கம்பல்சரி. நோ எக்ஸ்கியூஸ். ரெகுலர்லி. ரைட்? 2வது அஹிம்சா தர்மம். எப்பவுமே ஒரு அஹிம்சை பாதையில இருக்கணும். அண்ட் நான் இன்டர்ஃபரன்ஸ் பாதையில இருக்கணும். ஓகே. வாழு, வாழவிடு. இந்த கான்செப்ட்ல இருக்கணும். அது உங்களோட தர்மம். எவ்ரிடே அதை பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சுவாத்தியாய தர்மம். ஒவ்வொரு நாளுமே நீங்க வந்து இப்ப நான் சொல்றது எல்லாமே டெய்லி பேசிஸ். ஸோ ஒவ்வொரு நாளுமே நீங்க வந்து ஒரு பேஜ் புக்காவது படிக்காம படுத்து தூங்கக்கூடாது. இல்லைன்னா புக் மட்டும்தான் படிக்கணும்ட்டு இல்லை. வீடியோவாவது கேட்கலாம். அதாவது ஒரு ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ, ஆடியோ ஆடியோ புக்ஸ் கூட கேட்கலாம். இல்ல யூடியூப் வீடியோஸ். அந்த வீடியோ சும்மா கேட்டுட்டு படுத்துக்கிட்டு சும்மா கேட்டு அப்படியே தூங்குறது இல்ல. நல்லா அட்டென்டிவா அட்டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு அந்த வீடியோ கேட்கிறப்போ ஒரு நோட் புக் பென் எடுத்துட்டு அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். அது அங்க சுவாத்தியாய தர்மம். இப்ப நீங்க ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோவை எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஒரு நோட் புக் பெண்ணை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு அமைதியா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மொபைல்லாம் சைலண்ட்ல போட்டுட்டு அப்ப அந்த வீடியோ கேட்க கேட்க அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்து நோட் பண்ணணும். நோட் பண்ணி அதை நீங்க மறுபடியும் ரெஃபர் பண்ணணும். அடிக்கடி ரெஃபர் பண்ணணும். ஓகே. இது சுவாத்தியாய தர்மம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கருணா தர்மம். எப்பவுமே ஒரு கருணோட இருக்கணும். ஒரு கம்பேஷனோட இருக்கணும். யாருன்னா மிஸ்டேக் பண்ணாங்க, தப்பு பண்ணாங்களா? ஓகே, ஃபைன். ஃபர்கிவ். மன்னிப்போம், மறப்போம். ரைட்? ஸோ யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ கருணா தர்மம். இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்பிங் நேச்சர்ன்றது டெஃபினட்டா இருக்கணும். நான் மட்டும் நல்லா இருந்தா போறோம், மத்தவங்க எக்கேற்கெட்டா போட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு ஹெல்ப். ஸோ இங்க வந்து அது ஒரு தர்மம் உங்களுக்கு. அந்த கருணா அந்த கருணையில இருக்கிறது உங்க தர்மம். டியூட்டி. அது சாய்ஸ் கிடையாது. யூ ஹாவ் டு டூ யுவர் பார்ட். இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். யூ ஹாவ் டு டூ யுவர் பார்ட். ஸோ கருணா தர்மம். அதுக்கப்புறம் மைத்ரி தர்மம். ஸ்நேக தர்மம். யூ ஹாவ் டு பி ஃப்ரெண்ட்லி. அதாவது எல்லாரோடையும் ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்பேஸ்ல இருக்கணும். யூ ஹாவ் டு இனிஷியேட் ஃப்ரெண்ட்ஷிப். மைத்ரி தர்மம் என்ன சொல்லுதுன்னா, யூ ஹாவ் டு இனிஷியேட் ஃப்ரெண்ட்ஷிப். சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, இல்ல எதனா ஒரு கேதரிங்க்கு போறீங்க அப்படின்னா, சரி மத்தவங்க வந்து என்கிட்ட பேசட்டும். நான் என்னத்துக்கு மத்தவங்க கிட்ட போய் பேசணும்? அவங்களுக்கு வேணா அவங்க வந்து பேசட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னு, ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது உங்களோட தர்மம். மைத்ரி தர்மம், ஸ்நேக தர்மம் சொல்லுவோம். ஸோ எப்பவுமே ஒரு புது கல்ச்சரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி, நியூ டெரிட்டரி, நியூ ஜோன் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது உங்களோட தர்மம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து உங்களோட அவேர்னஸ் அதிகமாயிட்டே வரும். ஓகே. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இனிஷியேட் பண்ணலனாக்கா உங்களை நீங்களே லிமிட் பண்ணிப்பீங்க. ஒரு லிமிட்டெட் ஸ்பேஸுக்கு போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அது உங்களோட தர்மம். இனிஷியேட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நீங்க இனிஷியேட் பண்ணணும். எப்பவுமே ஒரு நியூ கல்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்றது, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது, இந்த மாதிரி ஓப்பன் மைண்டடா இருக்கணும். க்ளோஸ்ட் மைண்டடா இருக்கக்கூடாது. இது அப்பதான் உங்களுக்கு அங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது இருக்கும். மைத்ரி தர்மம். அதுக்கப்புறம் வந்து வினய தர்மம்னு ஒண்ணு இருக்கு. வினய தர்மம்னாக்கா ஹம்பிள்னஸ். யூ ஹேவ் டு பி வெரி ஹம்பிள். அது உங்களோட தர்மம், டியூட்டி. அங்க வினய தர்மம் இல்லைனாக்கா யூ வில் சஃபர். சரி நீங்க கேட்கலாம், சார் இந்த தர்மம் எல்லாம் பண்ணாக்கிட்டீங்கன்னா ஆகும். இந்த தர்மம் பண்ணலன்னா யூ வில் சஃபர். கஷ்டப்படுவீங்க. நீங்க தர்மத்துல இருந்தீங்கன்னாக்கா அங்க உங்களுக்கு செலிப்ரேஷன். தர்மத்துல இல்ல
அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு சஃபரிங். ஸோ நீங்க தர்மத்துல இல்லைன்னா பை டிஃபால்ட்டா நீங்க அதர்மத்துல இருக்கீங்க. ஸோ தர்மான்றது ஒரு டியூட்டி கண்டிப்பா நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த வினய தர்மம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து எந்த ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னாலும் சரி, இல்ல யார்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, நீங்க வந்து ரொம்ப பணிவா, ரொம்ப பவ்யமா இருக்கிறப்போ எல்லாரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அங்க கொஞ்சம் அரகண்டா இருந்தாக்கா யாரும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வினய தர்மம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எல்லா இடத்துலயுமே வினயமா இருக்கணும்னு நான் சொல்லல. அதாவது சத்தியம் பேசுற இடத்துல கண்டிப்பா சத்தியம் பேசணும். ஆனா அதுக்குன்ட்டு நீங்க அரகண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க வினயமா இருக்கணும். ஸோ எது பண்ணாலும் நீங்க உண்மையே சொல்லணும். ஆனா கூட நீங்க அந்த உண்மையை வந்து ஸ்ட்ராங்காவும் சொல்லலாம். அது அதே சேம் டைம் ஒரு ஒரு வினயத்தோட, ஒரு ஹம்பிளா, ஒரு ரெஸ்பெக்டோட, ஒரு பவ்யத்துல சொல்லலாம். அது உங்களோட தர்மம். கண்டிப்பா இந்த வினய தர்மம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த வினய தர்மம் இருந்தாக்கா நீங்க உலகத்துல எவ்வளவு வேணாலும் சாதிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு தர்மம், பொறுமையா கடைப்பிடிக்கிற தர்மம். ஸோ பேஷன்ஸ், தட் இஸ் இங்க பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னா உலகத்துல ஏன்னா ஹையர் டைமென்ஷன்ஸ்ல வந்து ஸ்பீடு அதிகம், ஃப்ரீக்வன்சி அதிகம், ஸ்பீட் அதிகம். ஆனா எர்த் டைமென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா லோ ஸ்பீட், லோ வைப்ரேஷன். ஸோ இங்க ரொம்ப பேஷண்டா இருக்கணும். நீங்க நீங்க வந்து வாழ்க்கையில எதனா சாதிக்கணும்னா ரொம்ப ரொம்ப பேஷண்டா இருக்கணும். சப்போஸ் நீங்க மெடிடேஷன் பண்றீங்கன்னாக்கா உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாள்ல மெடிடேஷன் வராது, 2 நாள்ல மெடிடேஷன் வராது, ஒரு மாசத்துல அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட், அந்த நோ தாட் ஸ்டேட் ஒரு மாசத்துல வராது, 2 மாசத்துல வராது, 6 மாசத்துல வராது. இருந்தாலும் நீங்க பொறுமையா இருக்கணும். இருந்தாலும் கண்ணை மூடி டெய்லி உட்காரணும். அவ்வளவுக்கு அவ்வளவு பொறுமையா இருக்கும். ஸோ வீட்டுல வந்து யாருன்னா நம்ம சொல்லி அவங்க மாறுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கறது, அந்த எதிர்பார்ப்பு வந்து உங்களுக்கு தான் டிசப்பாயின்மெண்டா இருக்கும். பட் என்னைக்கா இருந்தாலும் அவங்க மாறுவாங்க, மாறட்டுமே அப்படின்ட்டு நீங்க ஜென்ம ஜென்மமா பொறுமையா இருக்கும். ஸோ அந்த பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் அந்தந்த டைம் வந்தா அவங்க கத்துப்பாங்க. ஸோ நத்திங் டு வரி, நத்திங் டு ஹரி, பி பேஷண்ட். ஸோ பேஷன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. இப்ப நான் சொல்றது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தர்மம்ன்ற வேர்டு வந்தாலே அது ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். ஓகே, ஸோ தர்மன்ற வேர்டே ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். ஸோ வினய தர்மத்துக்கு அப்புறம் வந்து சாந்தி தர்மம், பொறுமையா இருக்கும். ஸோ இது சாந்தி தர்மம் சொல்லுவாங்க. சாந்தி தர்மம்னாக்கா பொறுமையா இருக்கும், கூலா இருக்கும். ஓகே, கூல் பேபிஸ் மாதிரி இருக்கும். எப்பவுமே கூல் பேபி, எது நடந்தாலும் கூல். ஆஸ்திரேலியால சொல்லுவாங்க எது சொன்னாலும் நோ வரிஸ் அப்படி. ஸோ அங்க நோ வரிஸ்ன்னு சொல்றப்போ அங்க இமீடியட்டா உங்களுக்கு அங்க ஸ்ட்ரெஸ் இருக்காது, ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. ஸோ நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறப்போ யூ வில் டூ யுவர் பெஸ்ட். ஸோ நீங்க ஒர்க்ல வந்து எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க, இது பண்ணீங்கன்னாக்கா சத்தம் போட மாட்டாங்க. இட்ஸ் ஓகே, நோ வரிஸ், வில் சி டுமாரோ அப்படின்னு. ஸோ அங்க வந்து இமீடியட்டா நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு, ஸோ நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறப்போ நீங்க எவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்களோ, எவ்வளோ பொறுமையா இருக்கிறீங்களோ அவ்வளோ பெஸ்டா இருப்பீங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்களோ, எவ்வளோ பொறுமையா இருக்கிறீங்களோ அவ்வளோ பெஸ்டா இருக்கு. இது சாந்தி தர்மம். அதுக்கப்புறம் வந்து தான தர்மம்னு ஒண்ணு இருக்கு. உங்ககிட்ட என்ன எக்ஸஸா இருக்கோ அது கண்டிப்பா நீங்க தானம் பண்ணணும். இன்னொருத்தருக்கு உதவுற மாதிரி நீங்க கொடுக்கணும். அது உங்களோட தர்மம். உங்ககிட்ட பணம் அதிகமா இருக்கு, உங்களுக்கு தேவை மீறி அதிகமா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்க யூஸ் பண்ணணும். அது உங்களோட தர்மம். நானும் நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த தான தர்மத்துல நீங்க இருக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட பணம் இல்லையா, ஓகே, வேற என்ன இருக்கு, உடம்புல நல்லா வலு இருக்கா, ஓகே, போயிட்டு வாலண்டரி ஒர்க் பண்ணுங்க, வாலண்டரி ஒர்க் பண்ணுங்க, சர்வீஸ் பண்ணுங்க, போயிட்டு டெம்பிள்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுங்க, இல்ல ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுங்க. உங்களால என்ன சர்வீஸ் முடியுதோ அந்த சர்வீஸ் பண்ணுங்க. இல்ல ஓல்டேஜ் ஹோம் போய் சர்வீஸ் பண்ணுங்க. ஓகே, இல்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு, ஒரு கெமிஸ்ட்ரி நாலேஜ் இருக்கு, மேத்தமேட்டிக்ஸ் நாலேஜ் இருக்கு, ஓகே, அது ஃப்ரீயா டியூஷன்ஸ் மாதிரி சொல்லிக் கொடுங்க. இல்லாதப்பட்ட பசங்களுக்கு நீங்க ஒரு டியூஷன் மாதிரி சொல்லிக் கொடுங்க. ஸோ உங்ககிட்ட ஞானம் இருந்தா அந்த ஞானத்தை வந்து 4 பேருக்கு உதவுற மாதிரி அதை நீங்க கண்டிப்பா அது உங்களோட ஞானத்தை தானமா கொடுக்கணும், உங்களோட டைமை தானமா கொடுக்கணும், உங்களோட பணத்தை தானமா கொடுக்கணும். ஸோ உங்ககிட்ட என்ன எக்ஸஸா இருக்கோ அது நீங்க தானமா கொடுக்கணும். அது உங்களோட தர்மம், செஞ்சே ஆகணும். ஸோ நீங்க அந்த தர்மத்துல இருக்கிறப்போ அங்க உங்களுக்கு வந்து வளர்ச்சி, ஆன்ம வளர்ச்சி. ஸோ இதுதான் எவல்யூஷன். தர்மத்து மூலியம் மட்டும்தான் நீங்க எவால்வ் ஆவீங்க. ஸோ தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அந்த தர்மத்துல இருக்கிறப்போ அந்த தர்மம் வந்து உங்களை காப்பாத்தும். எதுல இருந்து காப்பாத்தும்? எல்லா விதமான சஃபரிங்ல இருந்து காப்பாத்தும், எல்லா விதமான பயத்துல இருந்தும் காப்பாத்தும், எல்லா விதமான டேஞ்சர்ல இருந்து காப்பாத்தும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு ஒண்ணு வந்தாக்கா அங்க யார் காப்பாத்துவாங்க? சப்போஸ் உங்களுக்கு
ஒரு பிசிக்கல் எமர்ஜென்சி, ஹெல்த் எமர்ஜென்சி, இல்ல ஃபைனான்சியல் எமர்ஜென்சி, ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வருதுன்னு வைங்க. அப்ப யார் வந்து காப்பாத்துவாங்க? உங்களோட தர்மம் தான் காப்பாத்தும். நீங்க தர்மத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்க தர்மம் தான் அந்த எமர்ஜென்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான தர்மங்கள் இருக்கு. ஸோ இந்த அந்த தர்மம்ன்ற வேர்டு நீங்க கேட்டீங்கனாலே அது கம்பல்சரி, அதை நான் செஞ்சே ஆகணும், அதனோட சோல் டியூட்டி அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் ஒன். நம்பர் டூ, தர்மம்ட்டு நீங்க வார்த்தை கேட்டாலே அதுதான் என்னை காப்பாத்தும், அதை நான் கடைபிடிக்கணும். சோ அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், தர்மம்ட்டு நீங்க கேட்டாக்கா அது பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் வென் ஐ ஃபாலோ த தர்மம். அதை நோட் பண்ணிக்கோ. நீங்க தர்மத்தை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். சும்மா பேச்சால நீங்க வந்து சத்தியத்தை பேசிட்டு மெடிடேஷன் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, ஃபர்கிவ் பண்ணுங்க, எல்லாம் ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருங்க அப்படின்ட்டு பேச்சுல மட்டும் இருந்துட்டு செய்கல இல்லைன்னாக்கா அங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை. உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறீங்க. ஓகே. ஸோ பேச்சை குறைச்சிட்டு செய்கையில காட்டணும். அதுதான் தர்மம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. வணக்கம்.